குக்கரில் வச்சாச்சு. ஒரு 7 விசில் விட்டால் போதும். நல்லா கொதிக்கி விட்டு க்ளோஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தண்டை அந்த தண்ணி கூட நம்ம குடிக்கலாம். இந்த வாழைத்தண்டை தண்ணி இருக்கு இல்லையா, வெறிய வயிற்றில் எம்டி ஸ்டமக்கில் நம்ம குடிச்சோம்னா எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப நல்லது அது. மெயின் கிட்னி ஸ்டோன் இருக்குங்களுக்கு, அப்புறமா வாரத்தில் 2 நாள் குடிச்சா கூட நல்லாயிருக்கும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க க்ளோஸ் பண்ணியாச்சு. நல்லா கொச்சிடும். யார் யாருக்கெல்லாம் டீ பிடிக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விசில் வந்துச்சு. ஒரு 7 விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு கலக்காய் கொஞ்சம் வறுத்துக்கணும். கலக்காய் போட்டால் நல்லா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலக்காய் போடுறோம். கலக்காய் வறுத்து வச்சுக்கணும் செப்பரேட்டாக. அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, வெங்காயம். நம்ம இப்போ வெங்காயம் கட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட காஞ்சி மிளகாய் போடணும். பாருங்கள், கலக்காய் கூட நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு செப்பரேட்டாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுறோம் ஒரு பேனில். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, அடுத்தது எண்ணெய் காஞ்சோ கடுகு போட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது கூட இன்னும் நல்லா காஞ்சிச்சு, கடுகு பொரிச்சுன்னு இருக்கு. வெந்தயம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. அது கூட வெந்தயம், பூண்டு பாருங்கள் எண்ணெயில் போட்டுருங்க. கூட வெங்காயம், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை. இன்றைக்கி என்னென்ன சமையல் சாப்பிட்டேன், நீங்களும் சமையல் பண்ணுங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு, அது கூட வாழைத்தண்டு பொரியல். இப்போ நம்ம காரக்குழம்புக்கு வெங்காயம்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம தக்காளி போடணும். காரக்குழம்பு, கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு பாருங்கள். அடுத்தது தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணணும். உப்பு போடணும். நம்ம ஏன் உப்பு போடணும்னா அப்போ தான் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வெதுங்கும். நம்ம எவ்வளோ வெதுக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டை நல்லா வெந்துச்சு. அதை எடுத்து நம்ம இப்போ செப்பரேட்டாக வச்சிடலாம். ஏன்னா நம்ம இப்போ காரக்குழம்பு செஞ்சுட்டு இருக்கோம்ல. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம கத்திரிக்காய் போட்டிருக்கோம். அது நல்லா ஃப்ரை பண்ணணும் கத்திரிக்காயை. ஃப்ரெண்ட்ஸ், அது கூட சாப்பாடு வைக்கிற குக்கரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு. பாருங்கள் நாங்கள் எங்களோட ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அது கூட முருங்கைக்காய் போடுங்க. இது கத்திரிக்காய் முருங்கைக்காய். அடுத்தது மிளகாத்தூள், தேவையான மிளகாத்தூள் போடுங்க. எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஸ்பூன் போடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணணும். அது தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான தண்ணி, தேவையான புளி எடுத்து நம்ம தண்ணி போட்டு ஊற வச்சுக்கணும். லாஸ்ட்டில் அது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சது காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்துட்டு அப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், தேவையான புளி. அதுக்குன்னு அதிகமாக சேர்க்கக்கூடாது காரக்குழம்புன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம வாழைத்தண்டை வேக வச்சோன்னா அது பொரியல் செய்யலாம். கடாயில் தேவையான எண்ணெய், அடுத்தது கடுகு பொரிச்சிடும். கட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம வெங்காயம்
நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை பண்ணணும். அடுத்தது கறிவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாள் சாப்பிடணும். மெயின் யாரும் கிட்னியில் கல் இருக்குதோ அவங்க மெயின் சாப்பிட்டா நல்லது இது. பாருங்கள், அடுத்தது கலக்காய், காய்ந்த மிளகா நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், வாழைத்தண்டு பொரியல் ரெடி. ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.